வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நிறைய பேர் சார் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருக்குது, டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயம் நடந்துருச்சு முடிஞ்சிருந்துச்சுன்னா புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது மக்களே. அதை எப்படி கடந்து வர்றது, அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அதை எப்படி முறியடித்து ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க, சரிங்களா? நீங்கள் 2019 நான் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். 2019 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் டிப்ரெஷன் ஆகும் மக்களே, சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப 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 டிப்ரெஷன் ஆகும். வெறும் மாசாக தான் மக்களே, ஒவ்வொரு விஷயத்துக்குமே டிப்ரெஷன் ஆகி ஏதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவேன். என்னோட வீக்னஸ் எல்லாத்தையுமே வெளியே காட்டுவேன். நான் வீக்காக இருக்கேன்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் அடி பட 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 என்னன்னாலும் அடிங்கடா, எவ்வளோ நாளும் தாக்குங்கடா, நான் நிற்பேன்டா, நான் சமாளிப்பேன்டா, எதுனாலும் அதை கடந்து வருவேன்டா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை அடி வாங்க 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 என்னறியாமே நான் எனக்குள்ளே கொண்டு வந்தேன். அதுதான் நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். நம்ம இவ்வளோதான் அட்டெம்ப்ட் கொடுத்தோம், அவ்வளோதான் அட்டெம்ப்ட் கொடுத்தோம், ஐயோ இப்படி இருக்குமோ நெக்ஸ்ட் எக்ஸாம், ஐயோ இப்படி இருக்குமோ, இப்படி எதையுமே யோசிக்காதீங்க. எதையும் யோசிக்காமல் எல்லாத்தையும் கடந்து போக முடியும். நம்மளால எல்லாத்துலேயும் பக்காவான அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம் புட்டுக்குச்சுன்னா அடுத்த எக்ஸாம் புட்டுக்காது. நீங்கள் பேங்கிங் வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே நம்ம ஃபஸ்ட்டு பெகனஸாக இருக்கோம், படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாமில் ஒரு 30-40 அட்டெம்ப்ட் தான் கொடுப்போம். அடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 70 அட்டெம்ப்ட் 80 அட்டெம்ப்ட்னு கொடுப்போம். அடுத்து ப்ரிலிம்ஸே ஃபெயில் ஆக மாட்டோம், மெயின்ஸ் மட்டும்தான் ஃபெயில் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு ஒன்று விட்டு ஒன்று கிளியர் பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகும், கிளியர் பண்ணுவோம், இப்படி இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் வரிசை எல்லா மெயின்ஸுமே கிளியர், அடுத்ததான் எல்லா இன்டர்வியூமே கிளியர். இதுதான் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்டோட ஹிஸ்ட்ரி. ஆனால் அந்த கடலை தாண்டி வரமாட்டாங்க எவனுமே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸில் ஃபெயில் ஆகிறோமா அப்படியே ஸ்கிப் பண்ணுறதே மேக்ஸிமம் போயிடுவாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஏன் எல்லாருமே கிளியர் பண்ணலை? அதை யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஏன்னா எல்லாருமே இங்கே யூனிக்காக இல்லை, யூனிக்காக இருக்கவே தான் ஜெயிக்கிறாங்க இங்கே, சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. கிராக் வித் ஜாக்கு, நார்த் இந்தியா சேனல்ஸு, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ சேனல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி மிக பிரம்மாண்டமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏன் அவ்வளோ பேருமே கிளியர் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றத யோசிச்சிங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு, சரிங்களா? என் மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு. என் வேலை டீச் பண்ணுறது, உங்கள் வேலை படிக்கிறது. நான் 3.5 வருஷம் ஆகி நான் டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் 3.5 வருஷம் ஆகி நீங்கள் படிக்கிறீங்களா? அதை யோசித்து பாருங்கள். கரெக்டு தான் நம்ம. ஸோ 3.5 வருஷம் ஆகியுமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னால் முடியலை வைக்கலன்னு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஒன்று நல்லா யோசிங்க. நான் எப்போ எல்லாத்தையும் சொல்கிறது தான், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு உங்கள் அப்பா அம்மா அலோவ் பண்ணி உள்ளே வரீங்க. இதை விட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் பண்ணுற மாதிரி தான், சரிங்களா? பொண்டாட்டியை விட்டு ஓடி போகிற மாதிரி தான். ஓடி போகிறனா நீ ஓடிப்போ, சரிங்களா? எனக்கு வாயில் அசிங்கமாக வருகிறது நம்ம, பட் இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பர்சனலாக சொல்கிறது என்னன்னா, எவ்வளோ நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது லோ அட்டெம்ப்ட் கொடுத்தாலும் அடுத்ததில் ஹை அட்டெம்ப்ட் பண்ணணும்னு யோசிங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கேன் மக்களே. போன வருஷம் எனக்கு கால் பண்ணுவேன், சார் இந்த அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இந்த வருஷமும் சார் என்னால் முடியலை, நான் 50 அட்டெம்ப்ட் தான் கொடுத்தேன்னு கால் பண்ணுவேன். என்ன செய்வாங்கன்னா எக்ஸாம் போய் மட்டும் அட்டெம்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை போட மாட்டாங்க. அதை கடந்து நிறைய முயற்சியை போட்டால் தான் ஜெயிக்க முடியுன்றதை பண்ணவே மாட்டாங்க. நீ எல்லாம் என்ன அளவுக்கு எக்ஸாம் எழுதுற? நீ தயவு செய்து காசை வேஸ்ட் பண்ணாது. இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன், சரியா? எஃபர்ட்டே போடாமல் சும்மா வருஷம் தீபாவளி விழாவை சேர்ப்பித்து வர மாதிரி போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு நீ வரேனா, தயவு செய்து எக்ஸாம் எழுத போகாத. உங்கள் பேரண்ட்ஸோட காசை வேஸ்ட் பண்ணாத. நீ வேற ஏதாவது ஃபீல்டுக்கு போயிரு, சரியா? என்னால் முடியும், நான் ஃபுல் எஃபர்ட்டை போட்டுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு ஃபெயிலியர் வரும்போதும் நான் என்னை மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் என்னை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கான வெற்றி உனக்கு வரும். யார் ஏன் முயற்சியே போடாமல் இங்கே எவ்வளோ காம்படிஷன் இருக்கியா மக்களே, புரிஞ்சுக்கங்கய்யா. எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க ஒரு எக்ஸாமுக்கு. அப்போ நம்ம மற்றவனை கம்பேர் பண்ணும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும். அப்போ தானே நம்ம ஜெயிக்க முடியும். எஃபர்ட்டே கொடுக்காம நீ அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி எக்ஸாமுக்கு வந்துட்டு போறேன்னா ஒய்யால கெட்ட வார்த்தையில் உனக்கு கிழிக்கிற தவிர எனக்கு வேற வழி தெரியல, சரியா? சரி, அவங்கள்ட்ட பர்சனலாக சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உங்களையே
உங்களோட ரெக்கார்டையே நீங்கள் படிக்கிற டைமே நீங்கள் பீட் பண்ணுங்க. இன்னைக்கு 5 மணி நேரம் படிக்கிறியா, நாளைக்கு 7 மணி நேரம் படி, நாளை கழிச்சு 9 மணி நேரம் படி. உன்னோட ரெக்கார்டே நீ பீட் பண்ணு, உன்னோட எஃபர்ட்டே நீ பீட் பண்ணு. அடுத்தவனை கம்பேர் பண்ணாது. ஏன் அப்பனுக்கு அப்ப இருப்பான், நீங்க கம்பேர் பண்ணியே வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்குறீங்க சிவாஜிகளா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லவா? சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம கிராக் வித் ஜாக் சேனல் இருக்கு பாத்தீங்களா, இதுலேருந்து நிறைய சேனல் வந்து உருவாயிருக்காங்க சரிங்களா. அவங்க திறமைனால உருவாயிருக்காங்க, அதில் நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஸோ அப்படி உருவாயிருக்கவங்க அவங்க எஃபர்ட்டை போட்டு அவங்க அவ்வளோ கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணாமல் ஜாக்சன் சார் அவரை பற்றி பேசுகிறாரா, அவர் ஜாக்சன் சார் பற்றி பேசுகிறாரா, எதுக்கே பேசணும் கொங்காங்கோ, அவன் எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் சரிங்களா. அவன் ஜாக்சன் சார் எங்களை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை ஜாக்சன் சார் அவரை பற்றி பேசுகிறாங்களா, இப்படி பார்த்து நீ படிப்பை தான் வேஸ்ட் பண்ணுற. நம்ம வேலை என்ன, படிக்கிறது தான். நமக்கு எங்கே கண்டென்ட் கிடைக்குதோ அங்கே படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. இப்போ வந்து லிவின் சார் ஜாக்சனை பற்றி பேசுகிறாங்களா, அவங்க ஜாக்சனை பற்றி பேசுகிறாங்களா, இப்படின்னே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், அவங்க எஃபர்ட்டை போட்டு அவங்க ஒரு பக்காவான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எதுக்கு ஜாக்சன் சாரை பற்றி பேசணும், ஜாக்சன் சார் எதுக்கு அவங்கள பற்றி பேசணும்? ரெண்டுமே தனித்தனி ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. அவங்கவுங்க எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துலன்னு இல்லை, உங்கள் விஷயத்துலையுமே கம்பேர் பண்ண. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், நீங்கள் கம்பேர் பண்ணியே வேஸ்ட்டாக போகிறீங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நமக்கு தேவை கண்டென்ட்டு, படிக்கணும், அவ்வளோதான். நான் வேணா உங்களை கூப்பிட்டு வந்து உங்கள் முன்னாடி எல்லாருமே முத்தம் கொடுக்கவா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து முத்தம் கொடுக்கவா, நிம்மதியாவீங்களா? படிக்கிறதா ஏன் நம்ம வேலை. கண்டென்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் படிங்க சரியா. ஸோ தயவு செய்து உங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே கம்பேர் பண்ணாலே நம்மள அறியாமல் நம்ம வெக்ஸ் ஆகும். அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஆனால் நம்ம இப்படியே இருக்கோம். அப்படி கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. உன்னால் முடியும், நீ உன்னோட ரெக்கார்டை பீட் பண்ண, அது மட்டுமே உனக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. நீ இப்போ வந்து பார்த்தேன்னா வந்து இன்னைக்கு ஒரு 30 மார்க் கிடைக்கிற மார்க்கில் நாளைக்கு 50 எடு, நாளை கழிச்சு 70 எடு. இப்படி நீ மூவ் ஆகி போனேதான் ஜெயிக்க முடியும். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.